வெல்கம் டு அன்வல்யூஷன். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த அனிபிஸ் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதோட செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வேங் வந்து அவனுடைய பிளட் பாயில் ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ வாங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்ச மண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கூலிங் கூலிங் சிரிக்கிறான். நான் வந்து கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நீ நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பயந்துகிட்டு உன்னுடைய இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு. பட் என்னவா இருந்தா என்ன? உன்னோட ஸ்ட்ரென்த் இப்ப என்கிட்ட காட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் அவனுடைய அட்டாக் பண்றதுக்கு அவனோட ஸ்வாட் எடுத்துன்னு வேகமா போறான். வேகம் பார்த்தீங்கன்னா, யூஸ்லெஸ் வேங் ஃபேங். இன்னும் நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கலையா? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கையில பார்த்தீங்கன்னா, அவன பவர கேதர் பண்ணி ஓங்கி தரையில ஒரு குத்து குத்துறான். குத்துனோனே பார்த்தீங்கன்னா, அந்த இடமே அப்படியே சிதறுது. அப்படியே மிகப்பெரிய வெடிப்பு. இங்கருந்து பார்த்தீங்கன்னா, உடனே அவன் பேக் அடிச்சுட்டான். ஃபேங்கு பேக் அடிச்சுட்டு அடாச்சே! என்னடா இது இவ்ளோ பவர்ஃபுல்லான அட்டாக் இவன் பண்றானே! இவ்ளோ சக்தியா இவன்கிட்ட? வாவ்! 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 இப்போ இது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது அப்படி சொல்றான். சைக்கோ மாரி மாறிட்டான். நீ என்ன நெனைக்கிற? இப்போ நீ என்ன கொன்னுட்டா கூட, ஹண்டர் அசோசியேஷன்ல இருக்கிறவங்கலாம் உன்ன வந்து நல்லவன்னு புகழ்வாங்கன்னு நெனச்சியா? கிடையவே கிடையாது. நான் துரோகி தான். ஆனா என்ன விட உன்ன மாரி இருக்கிற அவுட்காஸ்ட்டான உன்ன மாரி இருக்கிற அந்த பிளட் ஃபாயில் யூஸ் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கீழ் மட்டமானவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னை விட கேவலமானவங்க அப்படி சொல்றான். என்னதான் என்ன வந்து அவங்க துரோகின்னு சொன்னாலும், என்னதான் அவங்க சிம்பிளா மறந்துருவாங்க. ஆனா, உன்ன சிம்பிளா மறக்க மாட்டாங்க. உன்ன எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துவாங்க. உன் பேர அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், "எதுவா இருந்தாலும் எனக்கு பத்தி கவலை கிடையாது" அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், "ஆ கில் பண்றது எவ்வளோ என்ஜாய்ஃபுல்லா இருக்குன்னு உனக்கு தெரியாது" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஷேடோ அசாசின் அப்படின்ற ஸ்கில்ல யூஸ் பண்றான். Shadow assassination. Shadow assassination. Disappear from the enemy's sight for a certain amount of time. During this time, increase critical hit rate. If you hit the target and break their defense decreases by 30%. Effective for 3 seconds. இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, எனிமி அட்டாக் பண்ணும்போது அவன் டிஃபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்துரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் பவர் வந்து 30% வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு வருது. இத வந்து பார்த்தீங்கன்னா, 3 செகண்ட் தான் யூஸ் பண்ண முடியும்னு வருது. அவன் சொல்றான், வேங்கு தான். "ஒண்ணு நீ சாவணும், ஒண்ணு நான் சாவணும். வாடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண வரான். உடனே அவனும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வரான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. "நான் உனக்கு மெர்சி காட்ட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றான். இப்ப பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே மூச்சு வாங்கி நின்னுக்கிறான். அடச்சே! என்னடா இது? நான் வந்து எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த மாஸ்டர் என்னால போட்டு தள்ளவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கின்னுக்கிறான். சரி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் எடுத்துன்னு அட்டாக் பண்ண கிளம்புறான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு அட்டாக் பண்ணி 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரெட்ரிபியூஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். உடனே இருக்கிறவங்கலாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது? இவன் வந்து இவ்வளோ நேரமா அந்த பாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாஸையே ஓவர் கம் பண்றான். அதுவும் அவன் மேல அந்த டிபஃப் ஸ்கில் இருந்தும், இவன் வந்து இவ்வளோ தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நெனச்சுன்னுக்கிறானுங்க. அந்த பாஸும் இவனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறி மாறி அட்டாக் பண்ணுகிறாங்க. 2 பேருமே பார்த்தா மட்டார் மட்டார்னு சண்டை. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பாஸையே போட்டு அடிச்சுக்கிறான். அந்த பாஸோட கோடாரி பார்த்தீங்கன்னா, அப்படியே விரிசலெல்லாம் விடுது ஹீரோ அடிச்ச ஒரே அடியில. பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஹீரோ ஓங்கி ஒரே அடிக்கிறான். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இடத்துல முட்டி போட்டுடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படி சொல்லி. உடனே அப்புறம்லாம் சரியான ஷாக்குன்னா, இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போட்டானா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த மொட்டை தான் சொல்றான், "சீக்கிரமா வாங்க நம்ம போய் அந்த மாஸ்டர வந்து அட்டாக் பண்ணிடலாம். அது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளா தோற்கடிச்சிடலாம் வாங்க" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணதுக்கு போறான். ஜாங்கரனுடைய மொத்த கிரெடிட்டையும் நான் எடுத்துக்க போறேன். இது மூலமா நான் இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்றான். கம் ஆன் லெட்ஸ் கோ டீம் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடியாரான் ஜாங்கரன் கிட்ட. இருந்து அந்த மாஸ்டருடைய கில்ல இவன் எடுத்ததுக்கோசரம் வேகமா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாங்கரன முட்டி தள்ளி விட்டு, "அவ்வளதான் அனிபஸ் நீ இந்த இடத்துலயே சாக போற" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோடாரி வச்சு ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுறான் அந்த மாஸ்டருடைய மண்டையிலேயே. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த மாஸ்டர் பார்த்தா அசால்ட்டா எழுந்து நிக்குது. உடனே அவனுக்கு சரியான ஷாக்கு. "ஒய்! ஒய்! இது எப்படி இது?" அப்படின்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கோடாரி அப்படியே பிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே வெட்டு இவன. இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே வலியில கதறான். அப்படியே பறந்து போய் கீழ விழுறான். "ஏய் மார்ட்டல்ஸ் நீங்கல்லாம் என்ன கொன்னுடலாம்னு நெனச்சீங்களா?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது கையில அது பவர கேதர் பண்ணி ஒரு ஸ்பியர் மாரி ஒண்ணு உருவாகுது. "நீங்க இந்த இடத்துல சாகுங்க. அதுதான் என்னுடைய கிஃப்ட்" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத வச்சு அந்த ஸ்பியர தீக்கடிக்குது. பார்த்தீங்கன்னா, அது போயி அங்கருந்து மொட்டை மேலயே படுது. உடனே இருக்கிறவங்கலாம் கதறாங்க, "ஓ! கில்ட் மாஸ்டர் பாஸு" அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தா சரியான அடி. பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பியர் அவன் நெஞ்சிலே அப்படியே இறங்கியிருக்குது. உடனே சரியான ஷாக்கு. "என்ன இந்த மாஸ்டர் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கு. நான் வந்து கிளியரா கவனிக்கல. அந்த மாஸ்டர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு" அப்படி சொல்லிட்டு அப்படின்னு நெனச்சுன்னுக்கிறான். உடனே பார்த்தா அந்த மாஸ்டர் தான் சொல்லுது, "ரைஸ் brings glory to all. The beings rejoice with songs and joy. With the kings fall the wild
despair, necessity, the land, the accommodation, snow. With the king's rise, will be gained benefits from heaven. What's going on? Calmness to the people, betterness to the king. The king fall, with the king's fall, the state will shine the brightly. The dead shine, its dead shine like the sun. அப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சாக மாட்டான். சாகும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆவான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆவான் அப்படி சொல்றான். இதனால பார்த்தீங்கன்னா, அந்த மிச்சம் இருக்கிற அந்த பிரமிட்ல இருக்கிற மான்ஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணாம அசையாம நின்னு போகுது. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் ஒண்ணுமே புரியல. என்ன இந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணாம அசையாம நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் மாரி யூஸ் பண்ணுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்து யூஸ் ஆகுது. அது மேல இருந்து அப்படியே பார்த்தா அப்படியே லைட் அப்படியே டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடுக்குள்ள அப்படியே வந்து இறங்குது. அந்த பிரமிட் உடச்சுக்கின்னு கரெக்ட்டா இந்த மாஸ்டர் மேலயே. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் பவர்ல நிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தான் வருது. Notification. End of Anubis, second stage, activating Anubis final state. ஹீரோக்கு வந்து சரியான ஷாக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜ முடிச்சுட்டு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேட்டுக்கே போயிருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.